வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலம் சித்தர் கோயில் பார்க்க போறோம். அருள்மிகு கஞ்சமலை சித்தேஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழைப்பாங்க. நம்ம சுருக்கமா சித்தர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சித்தர் கோயில்லாம் அவ்வளோ சிறப்பு மிக்க கோயில். 18 சித்தர்களுள்ள ஒரு சித்தரான காலங்கி நாதர் சித்தரோட வரலாறும் நம்ம இதோட சேர்த்து பார்க்க போறோம். ஏன்னா காலங்கிநாதர் சித்தர் தான் அங்க மூலவரா இருக்கிறாரு. திருவண்ணாமலையில கிரிவலம் நடக்குது. அதே போல ஒரு சித்தர் கோயில கிரிவலம் நடக்குது பௌர்ணமி அப்படின்னா நம்ம இந்த சித்தர் கோயில தான் கிரிவலம் நடக்குது. இந்த கோயில் கிபி 5ஆம் நூற்றாண்டு கால கோயிலா இருக்கு. சுமார் ஒரு 1000 to 2000 வருஷத்துக்கு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா அமாவாசை பௌர்ணமியில இந்த கோயில ரொம்ப சிறப்பு மிக்கதா இருக்கு. நம்ம காலங்கி சித்தர் யாரு அப்படின்னா முருகரோட பழனி முருகரோட சிலையை செஞ்ச போகரின் குரு தான் நம்ம காலங்கிநாதர் சித்தர். திருமந்திரத்தை எழுதிய திருமூலரோட சிஷ்யரு நம்ம காலங்கிநாதர் சித்தர். நம்ம அவரை பத்தி தான் நம்ம சித்தர் கோயில பாக்குறோம். இந்த கோயில் எங்க இருக்குன்னா நம்ம சேலம் மாவட்டத்துல எலம்பிளைக்கிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கு. ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த மலைகளுக்கு நடுவால அந்த மலை தான் கஞ்சமலை. அந்த கஞ்சமலையில தான் எல்லா மூலிகைகளும் இருக்கு. ஆதி காலத்துல கஞ்சமலை பகுதியில அதிகமா மூலிகைகள் இருந்துச்சு, இப்பவும் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த மூலிகையை பறிக்கிறதுக்கு திருமூலர் வர்றாரு. அவரு வயசான தோற்றத்திலிருந்து மாறி எளிமை தோற்றத்துல இருக்கணும் அப்படிங்கறதுனால, மரணம் இல்லாத வாழ்க்கை எடுக்கணும் அப்படிங்கறதுனால அங்க அந்த மூலிகை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தேடி வர்றாரு. அப்ப அவர் தேடி வரும்போது அந்த மலைப்பகுதியில கீழே ஒரு குடிசை போட்டு அவரை விட வயதுல மூத்த ஒருத்தர் அந்த ஊருக்காரரு இருக்கிறாரு. அவர் சீடனா ஏத்துக்கிறாரு. அவரு பேரு கஞ்சமலை காலங்கிநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவர் யாரு அப்படின்னா சைனாவுல இருந்து வந்த ஒரு சித்தர்னு சொல்றாங்க. சைனாவுல இருந்து மூலிகையை தேடி இங்க கஞ்சமலைக்கு வந்து இங்க இருந்து மக்களோட வாழ்ந்து அவர் இந்தூர்காரா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. திருமூலர் காலங்கிநாதரும் ஒரே குடியில குடிசை போட்டு தங்கி இருக்கிறாரு. அவர் காலையில் எந்திரிச்சா திருமூலர் மலைக்குள்ள ஃபாரஸ்டுக்குள்ள போயிடுவாரு. அவர் மூலிகையை தேடி போயிடுவாரு. இவர் காலங்கிநாதர் அவர் குருவுக்காக சமைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு தடவை சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது குரு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அது அரிசி சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் கரண்டி வேணும் அப்படிங்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு செடியை பிடுங்கி அவர் கிளறி விடுறாரு. அப்ப கிளறும் போது அரிசி ஃபுல்லா கருப்பாயிருது, சாப்பாடு ஃபுல்லா கருப்பாயிருது. அவருக்கு நம்ம குரு வந்தா தப்பா நினைப்பாரு, நம்ம குருவுக்கு எப்படி இது மாதிரி கருப்பு சாதத்தை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, குரு வரங்காட்டி அந்த கருப்பு சாதத்தை அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அந்த செடியை நெருப்புல தான் போட்டுறாரு. அப்புறம் அவருக்கு குருவுக்கு திருமூலருக்கு புது சாப்பாடு செஞ்சு வச்சிடுறாரு. திருமூலர் கீழே இறங்கி வராரு. வந்துட்டு பார்த்தா வயசான தோற்றத்திலிருந்து இவரோட சீடர் ஒரு இளமையான வாலிபனான பையனா இருக்கிறாரு. அவருக்கு பார்த்ததே ஆச்சரியமா பார்த்து, நீ யாரப்பா, என்னோட சீடன் இருந்தாங்களே அவங்க எங்க, நீ யாரு அப்படிங்கும் போது அவர் கேட்கிறாரு, நான் யாருன்னு தெரியலையே குருவே, நான் தான் உங்க சீடன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஆச்சரியம். எப்படிங்கும் போது நடந்தது சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு திருமூலர். இவர் காலங்கிநாதர் சொல்றாரு, நான் இப்படி சமைக்கும் போது கரண்டிக்கு பதில் இந்த ஒரு செடியை எடுத்து பிச்சு நான் கிளறினேன், அது இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லும் போது நான் அந்த செடியை தேடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்றாரு. என்ன திருமூலர் சொல்றாரு, அப்ப என் குருவுக்கு நீ என்ன காணிக்கையா கொடுக்க போற, எனக்கு அதை தேடி தானே வந்த அப்படிங்கும்போது காலங்கிநாதர் தொண்டையில கையை விட்டு அவர் வாமிட் எடுக்கிறாரு. அதுல வந்த அரிசி பருக்கை எடுத்து திருமூலர் சாப்பிட்றாரு. திருமூலரும் இளமையா மாறுகிறாரு. அவருக்கு அழிவில்லாத உடல் அவருக்கு திருமூலருக்கும் கிடைச்சிருது. அப்ப திருமூலர் நான் தேடி வந்த மூலிகை இங்கதான் இருக்கு, நான் நினைச்சது நடந்துச்சு அவரு அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து கிளம்ப தயாராகிறாரு. அப்ப காலங்கிநாதரும் என்ன சொல்றாரு, நானும் உங்க கூட வர்றேன் குருவே அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல நீ வராத, நீ இங்கே இருந்து மக்களுக்கு சேவை செய்ய அப்படின்னு
திருமூலர் சொல்லிட்டு இங்கேயே விட்டுட்டு அவரை போயிடுறாரு. ஆனா அவர் எப்படி இங்க இருக்க வைக்கிறது, மக்கள் எல்லாம் இவரை ஏத்துக்கணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் வயதான தோற்றத்துல இருந்ததா மக்கள் பார்த்திருக்காங்க. இளமையானங்க ஆனதை பார்த்தா இவங்க ஊர்ல இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் ஒரு ஐடியா பண்றாரு. அங்க மாடு மேய்க்க வர பசங்க கூட குழந்தைங்க கூட அவர் விளையாடுவாரு. அது வர்ற மாட்டுல இருந்து ஒரு மாட்டோட பாலை மட்டும் எடுத்து அவர் தினமும் தொடர்ந்து டெய்லி குடிச்சிருவாரு. அப்புறம் அந்த பசங்க அவங்க கூட இருந்து விளையாண்டு போகும்போது தலையில ஒரு கொட்டு வச்சு அனுப்புவாரு. அதனால அந்த பசங்க இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையே மறந்துடுவாங்க. இதனால ரெகுலரா போயிட்டு வர மாட்டுல இருந்து ஒரு மாட்டுல மட்டும் பால் இல்லை அப்படிங்கும்போது அந்த மாட்டோட சொந்தக்காரர் என்ன பண்றாரு, பின்னாடியே பாக்குறாரு. அவர் பார்க்கும்போது இதே போல ஒரு இளமையான பையன் அவங்க கூட சேர்ந்து விளையாடுறதையும் கடைசியில் அந்த மாட்டுல இருந்து பால் எடுத்து குடிக்கிறதையும் பாக்குறாரு. அதனால அவர் ஊர்ல போய் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லி மக்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு வர்றாரு. காலங்கிநாதரை அடிச்சு உதைக்கிறாங்க. அவரு வலி தாங்க முடியாம ரொம்ப துடிச்சிட்டு ஒரு புதருக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறாரு. அந்த புதரோட பேர் என்னன்னா சங்கு இலை செடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதர் செடிக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவரை தேடி கண்டுபிடிக்கும் போது அவர் எப்படி இருக்கிறாருன்னா, காலங்கிநாதர் தவ கோலத்துல மக்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. மக்கள் அதை பார்த்துட்டு, ஆஹா இவர் ஒரு பெரிய மகானு, நம்ம அவரை தப்பா நம்ம பண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்னு அவரை மன்னிப்பு கேட்குறாங்க. அவரை சித்தரு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பல காலம் அவர் தவம் செஞ்சு சிவபெருமானோட அருளை பெற்றதுனால சித்தேஸ்வரன் அப்படின்னு பேர் எடுக்கிறாரு. சிவபெருமான் அவருக்கு சித்தேஸ்வர சுவாமியா பேரை கொடுத்து நாமகரணம் கொடுத்துட்றாரு. அவர் அந்த தவக்கோலத்திலேயே காட்சி அளிச்சு அந்த இடத்துலயே முக்தி ஆயிடுறாரு. அவர் அந்த இடத்துல முக்தியான இடத்துல தான் இப்ப அதே மாதிரி தவக்கோலத்துல மக்கள் அவருக்கு கோயில் கட்டி இருக்காங்க. அதுல இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இவரை அடிச்சு உதைச்சிட்டோம், ரொம்ப தாக்கிட்டோம், அடிச்சிட்டோம், அவர் நம்மளை தண்டிப்பாரு, நமக்கு ஏதாச்சும் தண்டனையெல்லாம் கொடுப்பாருன்னு நினைச்சு பயப்படுறாங்க. ஆனா சித்தேஸ்வர சுவாமி யாரையும் தண்டிக்கல. ஆனா அவங்க சொல்ற குறைகளை எல்லாம் அவங்களுக்கு நிவர்த்தனை பண்ணி வச்சாரு. அதனால இந்த கோயில்ல உண்மையா யாரு சித்தர் சாமி கிட்ட கேக்குறாங்களோ அந்த சித்தர்கிட்ட கேட்கும் போது அவரோட கோரிக்கை உண்மையா இருந்துச்சுன்னா அந்த சித்தேஸ்வர சுவாமி இப்பவும் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு இருக்கு, மக்கள் சொல்றாங்க. இந்த கோயில்ல அமாவாசை கோயில்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இருக்கிறோம். என்ன காரணம்னா, அமாவாசை என்னைக்கு சித்தருக்கு ரொம்ப சிறப்பான வழிபாடு நடக்கும், முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுனாலும் இந்த கோயில்ல கொடுப்பாங்க. இந்த கோயில்ல ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை கோவில்ல திருவிழா நடக்கிறது வழக்கமா இருக்கு. இந்த கோயில்ல காந்த தீர்த்த குளம் அப்படின்னு இருக்கு. நம்ம சித்தேஸ்வர கோயிலை சுத்தி 7 தீர்த்த குளங்கள் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் தீர்த்த குளத்துல குளிச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. உப்பெல்லாம் கையை காலை மட்டும் கழுவிட்டு தலைய தண்ணி தொளிச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. உடம்புல எத்தனை தோல் வியாதி இருந்தாலும் இந்த குளத்துல உப்பு, மிளகு, வெல்லம் விற்கிறாங்க. அதை வாங்கி வேண்டுதல் பண்ணி தலையை சுத்தி அந்த காந்த குளத்துல போட்டீங்கன்னா தோல் வியாதி குணமாகும் அப்படின்னு தொன்று தொட்டு ஐதீகமா இருக்கு. அந்த தண்ணீர்ல உப்பு வெல்லம் எல்லாம் கரையிற மாதிரி கஷ்டங்களும் கரைஞ்சிரும் அப்படிங்கிறது பக்தர்கள் நம்பிக்கையா இருக்கு. இந்த கோவிலுக்கு பக்கத்துல பொன்னி ஓடை ஓடுது. ஏன்னா அந்த ஓடையில வர்ற தீர்த்தம் தான் எல்லா தீர்த்த குளத்துலயும் இருக்கு. இந்த கஞ்சமலையிலிருந்து வர்ற தண்ணி தான் பொன்னி நதியா வருது. கஞ்சமலையில ஏராளமான மூலிகை செடி இருக்கிறதுனால அங்கிருந்து வர்ற தண்ணீரை நம்ம குளிச்சோம்னா ஸ்கின் ப்ராப்ளம் போயிடும், எல்லா நோயும் நீங்கிறதா இதுதான் ஐதீகமா இருக்கு. நம்ம காலங்கிநாதரை கூடு விட்டு கூடு பாயறதையும் அவரு அஷ்டமா சித்திகளையும் பெற்றவரா இருந்திருக்கிறாரு. அவர் காற்றையே உடலாக கொண்டவரா இருந்திருக்காங்க. இந்த கோயில்ல பார்க்க வேண்டிய கோயில்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சித்தேஸ்வரர் கோயிலையே மேல முருகர் கோயில் இருக்கு, இப்ப படிக்கட்டு இருக்கு, இப்ப கார் போற மாதிரியும் போட்டுட்டாங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா சித்தேஸ்வரர் கும்பிடும் போது மேல முருகரையும் போய் தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பு. பார்க்க வேண்டியது என்னென்ன இருக்குதுன்னா, கணபதி, ஞான சத்குரு பாலமுருகன் கோயில் இருக்கு, முனீஸ்வரர் ஆலயம் இருக்கு, சித்தேஸ்வரர் கோயில், 10 தீர்த்தங்கள் இருக்கு.
அதுல என்னன்னா பெரிய நந்தி கிணறு, ராகு கேது தீர்த்தம், காந்த தீர்த்தம் இருக்கு, காளியம்மன் கோயில் இருக்கு, நவகிரகம், நாகதேவதை கோயில், மடம், மலைக்கோயில் இருக்கு, சித்தி விநாயகர் இருக்கிறாரு, வேட்டைக்கார சாமி இருக்கிறாரு, அன்னதான குடில் சிவலிங்கம் இருக்குது, காவல் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, பிள்ளையார் பாறை இருக்கு, காலங்கி பாதம் இருக்கு, நாகர் புற்று இருக்கு, மேல் சித்தர் கோவில் இருக்கு, 18 சித்தர்கள் மேலு, அப்புறம் கீழ் சித்தர் கோயிலும் இருக்கு, பாலமலை சித்தர் கோயில் இருக்கு, கிணறு, இரட்டலிங்கம் சிவசக்தியா இருக்கிறாங்க, ஐயப்பன் கோவில் இருக்கு, கன்னிமார் கோயில் இருக்கு, பெருமாள் கோவில், புலித்தோல் பாறை, தியானமலை, ஆதிசிவன் பாறை இருக்கு, கரிய பெருமாள் கோவில் இருக்கு, 77 அடி ஆஞ்சநேயர் இருக்குது, நாகதேவி சிலை இருக்கு, சுயம்பு லிங்கம் இருக்கு, சுழுமுனை ஊத்து, சுழுமுனை குகைன்னு இருக்கு, அகஸ்தியர் குகை இருக்கு, காலங்கி குகை இருக்கு, மணல் ஊற்று, காளிக்கானல், ரோம விருச்சம், சந்தன மரம் இருக்கு, மதிமயங்கி வனம் இருக்கு, சிற்றாறு, பொன்னி நதி, இதெல்லாம் இங்க சித்தேஸ்வரர் கோயில இருக்கு. நம்ம கஞ்சமலை ஏன் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, கஞ்சம்னா தாமரை அப்படின்னு பொருள் இருக்குது. மேலிருந்து பார்த்தால தாமரை போன்ற அந்த மலை தோற்றம் இருக்கிறதுனால அதுக்கு அப்படி கஞ்சமலை அப்படின்னு பேர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஹனுமன் சஞ்சீவி மலைய இலங்கைக்கு எடுத்துக்கிட்டு போற வழியில அதோட ஒரு பகுதி சின்னதா கீழே விழுந்ததாகவும் அதுதான் கஞ்சமலைன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கஞ்சமலையில தங்கம் கிடைக்கிறதாவும் சொல்றாங்க. அந்த தங்கம் அந்த பொன்னி நதி வழியா வரும்போது அதுல இருந்து எடுத்துதான் நம்ம சிதம்பரத்துல ஓடு வேஞ்சதாகவும் சொல்றாங்க. இங்க கருநெல்லி, கருநெச்சி இந்த மரத்துல இருக்கு கஞ்சமலையில. அவ்வை இங்க விளைஞ்ச கருநெல்லிய தான் அதியமானுக்கு கொடுத்தாங்க அப்படின்னும் இருக்கு. சதுரகிரி மலையில காலங்கிநாதரால உருவாக்கப்பட்ட பகாரா தைல கிணறும் அங்க இருக்குது. உலோகத்தை தங்கமாக மாற்றும் தைல மூலிகை கிணறா அது இருக்கு. அதை இப்ப மூடி வச்சிருக்காங்க. இதுல காலங்கிநாதரை எப்படி தங்கத்தை மாத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சிருங்கேரிங்கிற ஊர்ல வளையபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ரொம்ப தெய்வ பக்தியா உள்ள ஒரு மனிதன் இருக்கிறாரு. அந்த மனிதன் பேரு வாமதேவன் சொல்றாங்க. அவர் கோயில்ல அவர் வாழ்ற ஊர்ல சிவனுக்கு ஒரு கோயில் கட்டுறாரு. அவர்கிட்ட இருக்கிற மணி எல்லாம் தீந்து போயிருது. ஆனா மீதி கட்டுறதுக்கு பணம் இல்ல. அவர் என்ன பண்றதுன்னு பாக்குறாரு. அவர் காலங்கி சித்தரை பத்தி கேள்விப்பட்டு சதுரகிரி மலைக்கு போறாரு. சதுரகிரி மலையில காலங்கி முனிவரை பார்த்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அதுக்கு காலங்கி முனிவர் எதுவுமே பேசாத அமையா இருக்கிறாரு. அவர்கிட்ட சிஷியரா சேர்ந்து அவருக்கு வேணுங்கிற பணிவிடையெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. காலங்கி சித்தர் நினைக்கிறாரு, இவரோட மனசு தெரியும் இல்லையா சித்தருக்கு, இவர் எப்படி கோயில் கட்டணும் அப்படிங்கிற விடாமுயற்சியால இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலங்கி சித்தர் என்ன பண்றாரு, அவரு மலையிலிருந்து அபூர்வ மூலிகளை கொண்டாந்து ரோம வேக்க, உதிர வேக்க அப்படிங்கிற விருச்சம், கருநெல்லி முதலியவற்றை கொண்டாந்து 32 பாசானங்களையும் போட்டு அவர் ஒரு தைலம் செய்யறாரு. அந்த தைலத்தை கொடுத்து உலோகங்களை எந்த உலோகத்துல நீ போட்டீனாலும் தங்கமா ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அந்த தைலத்தை உனக்கு வேணுங்கிறது எடுத்துக்கோங்கிறாரு. அந்த தைலத்தை அவர் வகார தைலமா பேர் சொல்றாரு. அந்த வகார தைலத்தை உலோகத்து மேல போடுறாங்க. அது ஃபுல்லா தங்கமாயிருது. அவர் சொல்றாரு, உனக்கு சிவபெருமான் கோயில் கட்டுறதுக்கு உனக்கு எவ்வளவு தங்கம் தேவையோ எடுத்துக்கிட்டு போய் நீ திருப்பணி வேலையை செஞ்சு கோயில் கட்டி முடியுங்கிறாரு. அவரும் காலங்கிநாதரை வணங்கி அங்கிருந்து தங்கத்தை எடுத்துக்கிட்டு போய் கோயில் கட்டி திருப்பணி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிடுறாரு. தங்கம் வகார தைலம் மேலும் மேலும் அது பெருகிட்டே வழிந்தோடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதனால காலங்கிநாதர் சித்தர் என்ன பண்றாரு, பூமிக்கு கீழே ஒரு கல்கிணரை தோண்டி அதுல வச்சு மூடிடுறாரு. ஏன்னா துஷ்டர்கள், பேராசக்காரர்கள் இப்படி யார்கிட்டயாச்சும் அது சிக்கிருச்சுன்னா அது வேற மாதிரி போயிரும் அப்படிங்கிறதுனால அந்த கிணத்துக்கு வராகி, காளி, பேச்சியம்மை, கருப்பண்ண அப்படின்னு 4 தெய்வங்கள் காவலுக்கு வச்சுட்டு அவ தவ நிஷ்டடையில மறுபடியும் யோகத்துல ஆழ்ந்து விடுற. இப்பவும் அந்த கிணறு சதுரகிரி மலையில இருக்கு. நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். ஆனா அது இரும்பு இதை வச்சு மூடி வச்சிருப்பாங்க அந்த கிணற. இளம்பிள்ளை அப்படின்னு ஏன் பேரு வந்துச்சுன்னா, திருமூலரும் காலங்கி சித்தரும் இளமையானதுனால இந்த ஊருக்கு இளம்பிள்ளை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த மலையில யாரெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா 18 சித்தர்கள் முதன்மையான சொல்ற நம்ம திருமூலர், காலங்கிநாதரோட சேர்த்தி அகத்தியர், கோரக்கரும் வாழ்ந்த மலையா இது இருக்கு.
கஞ்சமலைக்கு பேரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கஞ்சம்னா தங்கம், இரும்பு, தாமரை இந்த 3 விதமான பொருளையும் கொண்டதுக்கு பேர் தான் கஞ்சன்னு சொல்லி பேராமா. தாமரையிலிருந்து உதிச்சதுனால கஞ்சன் அப்படின்னு பிரம்மன் உருவாக்கிய மலை இது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலை முழுவதுமே இரும்பு தாது ரொம்ப அதிகமா இருக்கு, அதனாலும் இதுக்கு கஞ்சமலைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கஞ்சமலையிலிருந்து எடுக்கப்பட்ட தங்கத்தை கொண்டுதான் சிதம்பர நடராஜர கோயிலுக்கு பராந்தக சோழனால பொன் கூரை வேயப்பட்டதுன்னு சொல்றாங்க. மெயினா என்னன்னா, நம்ம அவதியமான அவ்வைக்கு கருநெல்லி கொடுத்தது கஞ்சமலையில விளைந்த கருநெல்லி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதியமான ஆண்டது தலைநகரம் தகுடூர், இப்ப இருக்கிற தர்மபுரிக்கு பக்கத்துல இருக்குது. இந்த மலையில நம்ம சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சுயம்பு வடிவா மலையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி சுயம்புவா இருக்கிற மலையில நம்ம கஞ்சமலையும் ஒன்னா இருக்கு. கஞ்சமலை சித்தர் கஞ்சமலையில பிறந்ததா சொல்றாங்க. அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த குகையிலேயே வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் அட்டமா சித்திகளையும் கத்தவர். இவர் மூலிகையே ஆடையா அணியும் பழக்க கொண்டவரா இருக்கிறாரு. எல்லா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பிடிச்சவரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மலை சேர்வராயன் மலைத்தொடராட ஒன்னா சேர்ந்து இருக்கு. கோயிலுக்கு போகணும் அப்படின்னா சேலத்துல இருந்து போறது ரொம்ப பக்கமா இருக்கு. சேலத்துக்கு அருகில தான் இருக்கு. ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க அங்க இருக்கிற நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணுனா நாகதோஷங்கள் தீரும். சித்தர் சுவாமிக்கு காலையில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் கோயில் ஓப்பனா இருக்கும். மறுபடியும் ஈவினிங் 4ல இருந்து நைட் 8 மணி வரைக்கும் இருக்கு. அங்க சித்தராளர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னமும் எல்லா சித்தர்களும் அங்க அருவமா இருக்காங்க. நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, என்ன சாமிகிட்ட கேட்கறீங்களோ, சித்தர் நீங்க அங்க இருக்கும்போது உங்க பக்கத்திலேயே கூட இருப்பாங்க. ஆனா அது நமக்கு தெரியாது. தூய்மையான மனதாட போய் சித்தர்கிட்ட வேண்டுதல் வச்சீங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அமாவாசை கோயிலுனா இந்த பக்கம் பிற்கட்டுக்கு நம்ம சித்தர் கோயில் தான். அவ்வளவு சிறப்பு மிக்க அமாவாசை கோயில். இப்ப கோயில் கும்பாபிஷேகம் திருப்பணி முடிஞ்சு 15ஆம் தேதி 15/9/2024 திருப்பணி நடக்க போகுது. கும்பாபிஷேக விழால கலந்துக்குங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு திருப்பணிக்கு பணம் கொடுத்தா சித்தர் கோயிலுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். சித்தேஸ்வர சுவாமி கோயில வரலாறு, தல வரலாறு, அதோட காரங்கிநாதராட சித்தராட வரலாறும் சேர்த்து பார்த்தோம். ஏன்னா அங்க காலங்கிநாதர் தான் மூலவரா இருக்கிறதுனால காலங்கிநாதர் தான் சித்தர் கோயில், எல்லாம் ஒண்ணுதான். பார்த்த சித்தேஸ்வர சுவாமியோட வரலாறு பார்த்தோம், தல வரலாறு. இதுவரைக்கும் கோயிலுக்கு போகாதவங்க இனிமேனாச்சும் போய் மாசத்துல ஒரு டைமோ வருஷத்துல ஒரு டைமோ போய் அந்த மண்ணுல காலை வச்சுட்டு வந்தவ. மெயினா தோல்வியாதிகள் இருக்கிறீங்க போனா அந்த உப்பு மிளகு வெல்லம் வாங்கி குளத்துல போட்டுட்டு அந்த உப்பு கரையிற மாதிரி நம்மளோட பாவங்கள் தோஷங்கள் கரைஞ்சிரும். சித்தர் பாதத்துல விட்டுட்டு வாங்க, நம்மள சித்தர் காப்பாத்துவாரு. சித்தேஸ்வர சுவாமியோட பாதத்துல நம்ம இந்த கோயில் தலைவரலார சமர்ப்பிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.